அது அப்புறம் ஜார்ஜெட்டு பனாரசி இந்த மாதிரி ஃபேப்ரிக் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து எவ்வளோ தேவைப்படுன்ற நோட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து தேரி கிளாஸு நோட்ஸ் வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எந்தெந்த ஃபார்ம்லாம் எங்கெங்கே வருன்ற வரைக்கும் நம்ம எழுதி வச்சாச்சு. பேக் போர்ஷன், நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன். ஓகே, பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக எடுத்து பேக் போர்ஷன், பேக்கில் நமக்கு என்ன ஸ்டெப்பு, 7 ஸ்டெப்பில் பேக் போர்ஷன் கம்ப்ளீட்டு. இதே ஃப்ரண்ட் போர்ஷன் எடுக்கும்போது 7 ஸ்டெப்பு ப்ளஸ் வந்து நமக்கு 11 ஸ்டெப் 12 ஸ்டெப் கிட்ட வரும். சரிங்களா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் இன்ச் பை இன்ச்சாக போட்டிருக்கேன். இந்த டயக்ராமை இவ்வளோ அழகாக ஃபினிஷிங்கோடு எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணம் இந்த ஸ்கேலு தான். இந்த 1/4 ஸ்கேலை வச்சு தான் எடுத்திருக்கு. இது வந்து ஸ்டிச்சிங் ப்ராசஸ்ஸு. ஷார்ட்டாக எதெல்லாம் ஸ்டிச் பண்ணேன், ஏன்னா வந்து தைக்கும்போது எனக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மறந்துடுது, அடுத்தது என்ன தைக்கணும்னு தெரியலை அப்படின்ற. ஸோ நம்ம வந்து இன்ச் பை இன்ச்சாக நம்ம வந்து எழுதியிருக்கோம். இப்போ ஒரு லைனிங் ஃபேப்ரிக் எடுங்க, மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 0.25 விட்டு சுற்றி வந்து தைக்கணும். அடுத்தது பேக்கில் வந்து என்னெல்லாம் பண்ணணும், ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பண்ணணும், ஷோல்டர் டு வேஸ்ட்டை வந்து எப்படி வந்து ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணணும், கப்பு வந்து எப்படி வந்து வேஸ்ட் பெல்ட்டோடு அட்டாச் பண்ணணும், அப்புறம் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட அன்ஃபோல்டிங் அன்ஈவன் வந்து எப்படி வந்து கரெக்ட் பண்ணணும், ஷோல்டரை ஜாயின் பண்ணணும், ஸ்லீவ் அண்ட் ஆம்கோல் சைடை